கழுத்து ஒரே பீக்கிட்ட சார். கழுத்து பீக்குன்னு உடனே இந்த முட்டி எடுத்துட்டு ஒவ்வொருத்துல குத்திட்டு, நான் சொன்னா நீ கேளு, ஊர்ல போய் இது நடந்தது எங்கன்னு சொன்னேன்னா உன்னை விடவே மாட்டேன், எனக்கு யூரின் வேற அர்ஜென்டா இருக்குது, விடுங்கன்னு சொன்னா கூட ஒரு செகண்ட் கூட விடல சார். ரொம்ப தப்பமா இருக்கா, என்னால கையை கூட அசைக்க முடியல. அவ்வளவு பச்சை அசிங்கமா என்ன நாசன் வாக்கிட்டா சார். என்னால வெளியில கூட அந்த அளவுக்கு சொல்ல முடியல சார். என்ன மாதிரி பொண்ணுக்கு இவ்வளவு சித்திரம்சை கொடுத்து நான் இறந்து போயிருந்தா அன்னைக்கு என் பிள்ளைங்க இன்னைக்கு அனாதி சார். அவனு பண்ணது ரொம்ப ராக்கரசன் மாதிரி பண்ற சார். உண்மைதான் சார், ராக்கரஸ் நாட்டு பண்ற. தப்பிக்க முடியல, என்னால தப்பிக்கவே முடிய மாட்டேன் சார். என்னால பணி முடிந்து வீடு திரும்பிய காவல்துறை பெண் ஊழியர் டெம்போவில் அழைத்து செல்வதாக கூறி துன்புறுத்தலில் ஈடுபட்ட ஓட்டுநர். காவல்துறை பெண் ஊழியருக்கே நடந்த கொடூர சம்பவம். பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துள்ளார். தனியார் பஸ்ல நான் ஏறி வந்தேங்க சார். அன்னைக்கு பார்த்தா நான் மென்சுரல் பீரியட் வேற ஆயிட்டேங்க சார். அன்னைக்கு ரொம்ப ஸ்டொமக் கேட்க இருந்துச்சுங்க சார். ஆனா நான் கேட்ல இறங்கினேங்க சார். பஸ்ல கூட உட்கார சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நின்றுட்டே கேட்ல இறங்கின பிறகு எங்க ஊருக்கு சேர்ந்த ஒரு அண்ணா கேட்ல வண்டி நிறுத்திட்டு டிடி வண்டி நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். எதுக்காக வெயிட் பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரியாதுங்க சார். ஆனா நான் வரும்போது அந்த வண்டிக்கு வரியம்மான்னு கேட்டாங்க சார். அந்த டைம்ல நான் தனியா இருக்கிறதுனால எனக்கு யாரனா கூட்டிட்டு போனா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமா அண்ணா தானே, அண்ணா அக்கா வாக்கான்னு சொன்ன உடனே நான் ஏறிட்டேங்க சார். ஏறின உடனே உள்ள போனோம். உள்ள லாக் பண்ணா இந்த லாக் லூஸ் ஆயிருக்கு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே டைட்டா லாக் பண்ணிட்டு உள்ள போட்ட உடனே கழுத்து ஒரே பீக்கிட்ட சார். கழுத்து பீக்குன்னு உடனே ஏன்னா இப்படி பண்றேன், நான் உங்க ஊர் பொண்ணு தானே, நான் ஏன்னா அக்கான்னு சொல்லிட்டு இப்படி பண்றேன்னு சொன்ன உடனே பீக்குன்னு உடனே அந்த முட்டி எடுத்துட்டு ஒவ்வொருத்துல குத்திட்டு, நான் சொன்னா நீ கேளு, நான் சொன்ன மாதிரி நீ கேட்டேன்னா நான் எப்படி வச்சுக்குவேன், இல்லன்னா உன்னை வைக்கவே மாட்டேன், கொலை பண்ணிடுவேன், ஊர்ல போய் இது நடந்தது எங்கன்னு சொன்னேன்னா உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டா சார். கீழே தள்ளுன உடனே நான் மென்சஸ் ஆனதுனால எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, ப்ளீடிங் ஒரு பக்கம் போதுங்க சார். அண்ணா எனக்கு ப்ளீடிங் வேற போதும், எனக்கு யூரின் வேற அர்ஜென்டா இருக்குது, விடுங்கன்னு சொன்னா கூட ஒரு செகண்ட் கூட விடல சார். ரொம்ப தப்பமா இருக்கா, என்னால கையை கூட அசைக்க முடியல. 2 கையில கூட இந்தாட்ட கைக்கு செருப்புல போட்டு அழுத்திட்டாங்க சார். அழுத்திட்டு சென்டர்ல போட்டு இந்த முட்டி உள்ள அப்படி பிரஷ் பண்ணிட்டேன் சார். முடியல சார், என்னால எனக்கே ஸ்ட்ரென்த் இல்ல. ப்ளீடிங் ஒரு பக்கம் போதுங்க சார் ரைட் லெக்ல. ஆனா ப்ளீடிங் போதுன்னா எனக்கு யூரின் அர்ஜென்ட்னா கூட விடல சார். கழுத்துக்கு போட்ட ஒரு கழுத்து நெருக்கி ஊர்ல போய் உங்க யாருக்கிட்டாவது சொன்னேன்னா உன்ன அவ்வளவுதான், நான் வெளியில விடவே மாட்டேன் உன்னன்ற அளவுக்கு